விக்னேஷ்குமார். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபங்க்ஷன் இஸ் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஏற்கனவே வந்து இஸ் நல், இஸ் டெக்ஸ்ட் அது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இஸ் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து நம்பராக இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்ட்டாக இருக்கும். இப்போ இதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஸ் நம்பர் செல் டு டெஸ்ட். செல் டு டெஸ்ட்டில் வந்து செல் ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த டேட்டா நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்க டேட்டா பாருங்கள். செல் என்ட்ரியில் ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டேட்டு, அப்புறம் பிளாங்க்கு, அப்புறம் ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஹலோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இஸ் நம்பர் D4ன்றது செல்லோட அட்ரஸ். இந்த செல்லோட அட்ரஸ் வந்து இப்போ இங்கே 1 இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருது. அதாவது நம்பரும் டேட்டும் இருந்தால் ஆன்சர் ட்ரூ வரும். அது போக பிளாங்காக இருந்தாலும் சரி, எரராக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆன்சர் ஃபால்ஸாக வரும். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு கூட ஒரு எக்ஸலில் ஃபங்க்ஷன் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நிறைய டேட்டா இருக்கிறப்போ எல்லா விஷயமும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே நிறைய டேட்டா வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு நிலைமை வரும். அது நம்பரா இல்லையா நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட நம்ம அதை வச்சு கால்குலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் தான். நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து நம்பரா அப்படின்னு பார்க்குறதுக்கு இஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? இன்னும் இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் விசிட் பண்ணலாம். www.facebook.com/tamil2computer. அங்கே இருக்கிற வாட்ச் வீடியோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் கிடைக்கும்.